குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம இப்போ தீம் வைஸ் சிவில் சர்வீஸ் பிவைக்யூ கொஸ்டின் வித் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட்ஸ். யூனிட் டிஜிட் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, யூனிட் டிஜிட் மீன்ஸ் என்ன சொல்லலாம்? லாஸ்ட் டிஜிட்னு சொல்லலாம். லாஸ்ட் டிஜிட். ஓகே, யூனிட் டிஜிட் மீன்ஸ் என்ன சொல்லலாம்? லாஸ்ட் டிஜிட்னு சொல்லலாம். இல்லனா ஒன்ஸ் பிளேஸ்னு சொல்லலாம். ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ. ஸோ அதாவது நமக்கு பர் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்ல போறோம்னா, ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. அப்போ இதோடைய யூனிட் டிஜிட் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிட் டிஜிட் ஈக்குவல் டு நமக்கு 7 இருக்கும். லாஸ்ட் டிஜிட் வந்து 7 சொல்லுவோம். அதாவது நம்ம இப்போ எப்படி சொல்லலாம்னா, இந்த வேல்யூ எக்ஸாக்ட்டா நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூன்னு பார்ப்போம். ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ. ஒன்ஸ் பிளேஸ். இது என்ன சொல்லுவோம்? டென்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து இது என்னன்னு சொல்லுவோம்? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? இது தௌசண்ட்ஸ் பிளேஸ். அடுத்து நெக்ஸ்ட் அது அடுத்த வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்லலாம்? இது 10,000 பிளேஸ். ஸோ இது மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகே, இதுல நமக்கு யூனிட் டிஜிட் ஈக்குவல் டு நமக்கு அதாவது ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பார்க்கலாம்னா, இப்போ நார்மலா ஒரு அடிஷன் சம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் அடிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு எப்படி அடிஷன் இருக்கலாம்னா 27 + 36 + 11. ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட். அப்போ நமக்கு தேவையானது யூனிட் டிஜிட்னா யூனிட் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணா போதும். அப்போ யூனிட் வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? 7 + 6 + 1. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? 14 சொல்லிடுவோம். இதோட ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? யூனிட் டிஜிட் ஈக்குவல் டு 4. நோட் பண்ணிக்கலாமா? இதோட யூனிட் டிஜிட் 4. செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் நம்ம எப்படி பார்க்கலான்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். 27 × 36 × 11. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்குறான்னு வச்சு என்ன பண்ணலாம்? அப்போ இங்க பிளஸ் சிம்பிள் கொடுத்தனால நான் பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுவே மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் எடுத்துப்போம். அப்போ 7 × 6 × 1. அப்போ யூனிட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? 7 × 6ன்னு போட்டு × 1ன்னு போட்டோமா நமக்கு 42ன்னு வந்திருக்கும். அப்போ இது யூனிட் வேல்யூ நமக்கு என்ன சொல்லலாம்? 2ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இதோட யூனிட் வேல்யூ நமக்கு 2ன்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் கொஸ்டின். தேர்ட் பார்க்கும்போது எப்படி எடுக்கலாம்னா சப்ராக்ஷன் அதே போல பார்க்கலாமா? அது மாதிரி பார்க்கலாமா? எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்றேன். அதாவது 385ன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 395ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, 95ன்னு இருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 94ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரலாம்னா யூனிட் வேல்யூ மட்டும் சப்ராக்ட் பண்ணா போதுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எப்படி பார்க்கலாம்னா இதோட யூனிட் இது வந்து 385ன்னு இருக்கு. இது 394ன்னு இருக்கு. இதுல எது லார்ஜஸ்ட் நம்பர்னு பாருங்க. லார்ஜஸ்ட் நம்பரோட யூனிட் டிஜிட்ல இருந்து தான் லெஸ் பண்ணணும். அப்ப லார்ஜஸ்ட் நம்பரோட யூனிட் டிஜிட் 4. ஓகே, 394ன்னு இருக்கும். அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுல இருந்து லெஸ் பண்ணுங்க. அப்ப இதை லெஸ் பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? அதாவது இதுல பிளஸ் வேல்யூ நீங்க பண்ண இதோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்ப நமக்கு எப்படி இல்லைன்னா இங்க 14 இருக்குமா? அதாவது நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் 394 டிவைடட் பை இந்த 394 மைனஸ் 385 போட்டோமா அந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவைட் பண்ணும்போது இது அதனால பக்கத்தில் பாரோ பண்ணும்போது நமக்கு என்ன 14 இருக்கும். 14ல் 5 போச்சுன்னா வேற இருக்கலாம் 9 இருக்கும். 9 இப்போ இதுல இருந்து இது இப்படி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா அடுத்து இதுல எது லார்ஜஸ்ட் நம்பர்? 394. இதோடைய சிம்பிள் என்ன இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு -9 வரும். ஸோ இந்த வியூல தான் நீங்க திங்க் பண்ணணும்னு சொல்றேன். அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட்ல சொல்றேன் பாருங்க. அதாவது நமக்கு என்ன சொல்லிடலாம்னு பார்த்தீங்கன்னா 374 இருக்கு. 374 இருக்கு. ஓகே, அதை நான் 2ஆல டிவைட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? சார் அப்ப நான் யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்து பண்ணலாமா சார்? 4/2ன்னு பண்ணா நமக்கு யூனிட் டிஜிட் 2ன்னு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இது மாதிரி வராது. இது மாதிரி என்னவா இருக்காது? இந்த கொஸ்டின் இது மாதிரி வராது. அப்ப நீங்க எப்படி யோசிக்கணும்? இந்த பிளேஸ்ல பொறுத்த வரைக்கும் எப்படி யோசிக்கலாம்ன்றது பாருங்க. லாஸ்ட் 2 டிஜிட் எடுங்க. 74 டிவைடட் பை 2. அப்ப என்ன பண்ணிடலாம்? அப்ப 7ல 2ஆல் லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கும்? 3 வந்திருக்கும். பேலன்ஸ் ஒன்று 14, 37. அப்ப யூனிட் டிஜிட் நமக்கு என்ன வந்திருக்கும்? 7 இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்க திங்க் பண்ணணும். எப்பயுமே யோசிக்கும் போது எப்படி திங்க் பண்ணலான்றது நல்லா யோசிச்சு பண்ணுங்க. சப்ராக்ஷன் மெத்தடா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அடுத்து டிவிஷன் மெத்தடா வரும்போதும் கொஞ்சம் வியூஸ் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இதை தாண்டி வேற என்ன கான்செப்ட் இருக்குன்னா பவர்ஸ் ரிலேட்டடா கான்செப்ட் ஒன்று இருக்கு. இப்போ என்ன பார்க்கலாம்? பேஸ்ட் ஆன் பவர்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்டா செகண்ட் ஒன் பேஸ்ட் ஆன்
பேஸ்ட் ஆன் பவர்ஸ். பேஸ்ட் ஆன் பவர்ஸ்னா நமக்கு என்ன வந்துரும்? நார்மலா யோசிச்சீங்கன்னா, இது வந்து ஒரு 3 கேட்டகரியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுன்றது நீங்க பாருங்க. அதாவது 3 கேட்டகரியா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். கேட்டகரி 1, இங்க கேட்டகரி 2, இங்க கேட்டகரி 3. ஸோ இதோட யூனிட் இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பேஸ்டான் எப்படி இருக்கலாம்னா 3, 5, 6, 7 டேஷ்னு இருக்கு. இங்க பவர்ல எனி நம்பர் என்ன இருக்கலாம், எனி நம்பர்ஸ். ஆனா இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இதோட வேல்யூ என்ன இருக்கலாம்? இதோட வேல்யூ 1 to இல்ல 0 to 9 வரை இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்னா 10 நம்பர்ஸ். இந்த 10 நம்பர்ஸ் வச்சு எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்ப 0வா இருக்கலாம், இங்க 1, இங்க 5, 4 ஒரு 4 நம்பர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க எனக்கு 4ன்னு வந்திருக்கலாம், 9 வரும். ஸோ இதை வச்சு பார்க்கலாம். சார் இது எப்படிங்க சார் பார்க்கலாம்? இப்போ லாஸ்டா இந்த லாஸ்ட் டேஷ் கொடுத்துருக்கேன் அந்த பிளேஸ்ல 0, 1, 5 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 6 பா 4 இல்ல 6. இந்த 6ன்னு வரும்போது உங்களோட வேல்யூ என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்? அதாவது பவர் வேல்யூ எனி நம்பர்ஸ் இருக்கலாம். இதோட என்னோட வேல்யூ 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், எனி வேல்யூஸ் இருக்கட்டும். ஆனா அதோட யூனிட் டிஜிட் லாஸ்டா ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் யூனிட் டிஜிட் என்ன வரும்னு பார்த்தா 0 தான் வரும். இதோட நம்பருக்கு ஆஃப்டர் பவர்ல எனி வேல்யூ வந்தாலும் இது என்ன வரலாம் 1ன்னு தான் வரும். இதோட யூனிட் டிஜிட் நமக்கு என்னவா இருக்கலாம் 5ன்னு இருக்கும். இதோட யூனிட் டிஜிட் நமக்கு என்னவா இருக்கும் 6ன்னு இருக்கும். இந்த அளவு கிளாரிட்டி இருந்தா போதும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் கேட்டகரி யோசிங்க. செகண்ட் கேட்டகரி எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா 4 பவர் 1ன்னு எடுக்குன்னா என்னோட ஆன்சர் 4. 4 ஸ்கொயர்னு எடுக்குன்னா என்னோட ஆன்சர் 16 வரும். அதனால யூனிட் டிஜிட் 6. அதே 4 கியூப்னு எடுத்தோம்னா 64ன்னு இருக்கும். யூனிட் டிஜிட் ஈக்குவல் டு 4 வரும். அதே 4 பவர் 5ன்னு எடுத்தோம்னா நமக்கு யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கலாம் 256ன்னு இருக்கும். அப்போ நமக்கு யூனிட் டிஜிட் 6ன்னு வரும். அப்போ 4646ன்னு இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்குல்ல. ரெண்டு நம்பர் தான். ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது யூனிட் டிஜிட் 4 வரலாம் இல்லைன்னா 6 வரும். இது வேற தவிர இதை தவிர வேற எதுவும் வராது. அதுக்கு நீங்க எப்படி திங்க் பண்ணலான்ற பாருங்க. 4ஓட பவர்ல ஆடா இருந்தா யூனிட் டிஜிட் எனக்கு 4 தான் வரும். ஓகே. அதே 4ஓட பவர்ல ஈவனா இருந்தா யூனிட் டிஜிட் 6 தான் வரும். அடுத்து 4ஓட பவர்ல ஆடா இருந்தா யூனிட் டிஜிட் நமக்கு 4 தான் வரும். சாரி 9ஓட சாரி இது சாரிப்பா இது மாதிரி சொல்லட்டுமா? ஒரு செகண்ட். அதாவது நமக்கு என்ன 9ஓட பவர்ல ஆட் நம்பரா வரும்போது யூனிட் டிஜிட் நமக்கு என்ன வரலாம் 9 வரும். அதே 9ஓட பவர்ல ஈவன் வரும்போது இதோட யூனிட் டிஜிட் நமக்கு என்னவா இருக்கலாம் 1ஆ இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோட கான்செப்ட். அப்போ 0 அதாவது லாஸ்ட் டிஜிட் 0, 1, 5, 6 இது வந்து அதே டிஜிட் தான் யூனிட் டிஜிட் இருக்கும்ன்றது கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4, 9 வரும்போது 4ஓட பவர்ல வரும்போது ஆட் நம்பரா இருக்கும்போது நமக்கு 4, அதே 9ஓட பவர்ல ஆட் நம்பரா வரும்போது 9 வந்துடும். அதே 4ஓட பவர்ல ஈவன் வந்தா நமக்கு 6, அதே 9ஓட பவர்ல ஈவன் வந்தா 1 வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன நம்பர்ஸ் 2க்கு பார்க்கலாம், 3க்கு பார்க்கலாம், 8, 7, 8, 7 ஓகேவா? இல்லைன்னா 7, 8ன்னு கூட வச்சுக்கலாம். இதுக்கு பார்க்கலாம். இப்போ 2ஓட பவருக்கு மட்டும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அதை வச்சு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். இப்போ 2ஓட பவர் 1ன்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடலாம் 2 யூனிட் டிஜிட். 2 ஸ்கொயர்னு எடுத்தோம்னா யூனிட் டிஜிட் 4. 2 கியூப்னு எடுத்தோம்னா யூனிட் டிஜிட் 8. 2 பவர் 4ன்னு எடுத்தோம்னா யூனிட் டிஜிட் 16 வந்திருக்கும். இதோட யூனிட் டிஜிட் 6. அதே 2 பவர் 5ன்னு எடுத்தோம்னா யூனிட் டிஜிட் என்ன வந்திருக்கலாம் நமக்கு 16 32ன்னு வந்திருக்கும். யூனிட் டிஜிட் 2. அதே 2 பவர் 6ன்னு எடுத்தா நமக்கு என்ன வந்திருக்கலாம் யூனிட் டிஜிட் 64ன்னு வந்திருக்கும். அதனால 4. அப்போ என்னோட வேல்யூ பாருங்க 4 நம்பர்ஸ் ரிப்பீட்டேஷன் வந்துட்டே இருக்கும். அதாவது 4 நம்பர்ஸ் தான் நமக்கு என்ன வரலாம் ரிப்பீட்டேஷன் மாறிடும். 2, 4, 8, 6. 2ஓட பவர்ல வரும்போது ரிப்பீட்டேஷன் நமக்கு இது மாதிரி மட்டும் தான் வரும். அதாவது சைக்கிளிஸ்டிக் ஆஃப் 2, 3, 4 அந்த 2, 3, 7, 8 இதுக்கெல்லாம் சைக்கிளிஸ்டிக் ஆஃப் நமக்கு என்ன வந்திருக்கலாம் 4 தான் வந்திருக்கும்னது ஞாபகம் வச்சுக்கினா போதும். ஓகே. சைக்கிளிஸ்ட் ஆஃப் 4 வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது எப்படி யோசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 2ஓட பவர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பாருங்க. அதாவது நம்பர் 2ஓட பவர்ல இருக்கலாம், 3ஓட பவர்ல இருக்கலாம், இல்லைன்னா 7ஓட பவர்ல இருக்கலாம், 8ஓட பவர்ல வரும்போது எப்படி அந்த ஆன்சர் யோசிக்கலாம்னு பாருங்க. இதோட 2ஓட பவர் வேல்யூஸ் எது வந்தாலும் இல்லைன்னா 3ஓட பவரா இருக்கலாம், 7ஓட பவரா இருக்கும். இது 3 அந்த 4 நம்பர்ஸ்க்குமே நமக்கு ரிப்பீட்டேஷன் வேல்யூ எவ்வளோ தான் வரும். அதாவது ரிப்பீட்டேஷன் வேல்யூ இஸ் நமக்கு என்ன வந்திருக்கலாம் 4 நம்பர்ஸ் தான் இருக்கும்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. அதாவது 2, 4, 8, 6 அடுத்து 3ன்னு வரும்போது 3 ஓகேவா 9, 7, 1
7ல வரும்போது என்ன சொல்லலாம்? 7, 9 ஓகேவா? 7, 9 அடுத்தது 3, 1 வந்திருக்கும். அடுத்தது பொறுத்தவரைக்கும் 8, 4 8, 4, 2, 6 ஓகேவா? 8, 4, 2, 6ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இதுதான் ரிப்பீட்டேஷன் வேல்யூஸ். அப்போ 2ஓட பவர்ல, அதாவது நமக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஓட பவர்ல இருந்தாலோ, 3ஓட பவர்ல இருந்தாலோ, 7ஓட பவர்ல இருந்தாலோ, 8ஓட பவர்ல இருந்தாலோ, இந்த 4 ரிமைண்டருக்குள்ள தான் நமக்கு ரிப்பீட்டேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், பவர 4ஆல டிவைட் பண்ணணும். அப்ப இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பவர் டிவைடட் பை 4ன்னு போட போறோம். டிவைடட் பை 4ன்னு போட்டா ரிமைண்டர் நமக்கு என்ன வரலாம்? 0 வரலாம். இல்லன்னா ரிமைண்டர் நமக்கு வரும் லெஸ் தென் டிவைசரா 3 வரலாம், 2 வரலாம், 1 வரும், 0 வரும். அப்போ ரிமைண்டர் 1 வந்தா ஃபர்ஸ்ட் வேல்யூ. ரிமைண்டர் 2 வந்தா செகண்ட் வேல்யூ. ரிமைண்டர் 3 வந்தா தேர்ட் வேல்யூ. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்துரும்? ஃபோர்த் வேல்யூ தான் வரும்ன்றது கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அந்த கிளாரிட்டி வந்துச்சுங்களா? ஸோ இப்படிதான் நீங்க பார்க்கணும்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் போலாமா? இவ்வளவுதான் பேசிக் கான்செப்ட். இதுல இருந்து நீங்க அடுத்து நம்ம கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே. இது சிவில் சர்வீஸ் பிவைக்யூ 2025ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. அதாவது வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1, 3, 5, 7 அதாவது 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 9 அப் டு 999 வரையும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல எல்லா நம்பருமே மல்டிப்ளிகேஷன் பண்றது என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஓகேவா? அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஆனா ஆட் நம்பர்ஸ்னு ஒரு 5ன்னு வருது. அப்போ 1 இன்ட்டு 3 3, 3 இன்ட்டு 5ன்னு பார்த்தோன்னா நம்ம என்ன 15 வந்துருக்கு. 15 இன்ட்டு 7ன்னு போட்டீங்கன்னா 5 இன்ட்டு 7ன்னு போடுங்க. அதாவது நமக்கு என்ன போட்டிருப்போம்னா இதுல பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 3ன்னு போடுறோமா நமக்கு 3யா? அடுத்து 3 இன்ட்டு 5ன்னு போட்டீங்கன்னா 15ஆ? அடுத்து 15ஓட யூனிட் டிஜிட்டோட என்ன பண்ணலாம்? 5 இன்ட்டு 7 போடுமா? 5 இன்ட்டு 7 35ஆ? இன்னும் 5ன்னு எடுத்துப்போம். 5 இன்ட்டு 9 போட்டோமா? 45ன்னு வந்திருக்குமா? இன்னும் 5 தான். அடுத்து 5 இன்ட்டு 11 போட்டோமா? நமக்கு 55 வரும். இதே போல போயிட்டு இருக்கும். ஆனா யூனிட் டிஜிட் இதில் தான் கம்ப்ளீட் ஆகும்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகும்போது அதுல ஒரே ஒரு 5ன்னு ஒரு டிஜிட் வந்துருச்சுனாவே அதோட யூனிட் டிஜிட் கண்டிப்பா இதோட மல்டிப்ளிகேஷனா தான் இருக்கும். ஆட் நம்பரோட மல்டிப்ளை ஆகும்போது 5ன்னு ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆச்சுன்னா அதோட யூனிட் டிஜிட் இதில் தான் கம்ப்ளீட் ஆகும். 5ல தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே. அதோடைய நமக்கு அதாவது யூனிட் டிஜிட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த ஆன்சர் என்ன சொல்லலாம்? யூனிட் டிஜிட் நமக்கு என்ன வந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். அப்ப ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் இருக்கு. நமக்கு சி ஆப்ஷன். அப்ப சி ஆப்ஷன் ஈக்குவல் டு 5. நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? யூனிட் டிஜிட் 5ன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2024ல கேட்ட கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சம் எஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வேர் எக்ஸ் ஒய் இசட் ஆர் டிஸ்டிங்க்ட் பிரைம் நம்பர். ஆனா லெஸ் அதாவது ஈச் லெஸ் தென் 10 தான் இருக்கணும். அப்ப பிரைம் நம்பரா இருக்கணும். ஆனா எல்லாமே என்ன சொல்றாங்க? டிஸ்டிங்க்ட் பிரைம் நம்பரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப நமக்கு அதோட சம் எல்லாம் ஆட் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் என்ன சொல்லலாம்? அதாவது சம் இது சம் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? சம் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ஆனா எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம்? டிஸ்டிங்க்ட் பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஆனா என்னவா இருக்கணும்? லெஸ் தென் 10 ஈச் ஒன்று. ஓகேவா? ஸோ அப்போ இதில் எப்படி யோசிக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் எஸ் நமக்கு என்னெல்லாம் வரலாம் அப்படின்றது யோசிங்க. அப்போ எக்ஸ் ஒய் இசட் நமக்கு என்ன இருக்கலாம்? அந்த யூனிட் டிஜிட்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கும், 5ஆ இருக்கும், 7ஆ இருக்கும். ஓகே. அதாவது எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். எப்படியெல்லாம் போடலான்றது யோசிங்க. ஓகே. இதோட சம் நமக்கு என்ன வரலாம்னா 3 நம்பரை சம் பண்ணி பாருங்க. அது எப்படி பண்ணலாம்? பாசிபிள் வேல்யூஸ்ன்னு பார்த்தோன்னா பாசிபிள் சம்ஸ்ன்னு பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்? அதை பாசிபிள் சம்ஸ்ன்னு போடும்போது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னு வந்திருக்குமா? அப்போ இங்க என்ன சொல்லலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் என்ன வரலான்னு பாருங்க. இப்போ 2 பிளஸ் 3 பிளஸ் 5. ஓகேவா? இதோட ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? 2 தெரியும் பார்த்தீங்கன்னா 10 முடிஞ்சிடும். 2 3 5 பிளஸ் 5 ஆட் பண்ணா 10. அடுத்து என்ன பண்ணிடலாம்? அடுத்து பிளஸ் 2 3 பிளஸ் 7 சொல்லிடலாம். இதை ஆட் பண்ணாம நமக்கு என்ன வரும்? 12 வரும். ஓகேங்களா? அடுத்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்?
2ன்னு ஃபர்ஸ்ட் வேல்யூ வச்சுட்டு 257 போடலாமா? 257 போடும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கலாம்? 14 வந்திருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? 25 முடிஞ்சா அடுத்தது 357 போடும். 357 வரும்போது என்ன சொல்லலாம்? இதோட யூனிட் டிஜிட் நமக்கு என்ன வரும்னு தான் பார்க்குறோம். ஆனால் எல்லாமே டிஸ்டிங் பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரலாம்? இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 8 8ம் 7 ஆட் பண்ணால் 15. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த ஆன்சர்ல பார்க்கும்போது யூனிட் டிஜிட் எனக்கு வேற ஏதாவது பாசிபிள் வேல்யூஸ் இருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாவது பாசிபிள் வேல்யூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா இருக்காது. ஆனா நமக்கு இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு பார்க்க போறோம். அப்போ யூனிட் டிஜிட் நமக்கு என்ன வரலான்றது எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ்எம் கேன் பி 0 வருமா? யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இது மாதிரி சம்ஸ் போடும்போது எனக்கு 0 வரும். அப்போ இந்த ஆன்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னவா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அடுத்த செகண்ட் வந்து இந்த யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி நமக்கு என்ன வரும்? கேன் பி 9 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வரதுக்கான பாசிபிளே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன சொல்லிடலாம்? இதுக்கு ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு இன்கரெக்டாக இருக்கும். இது வந்து இன்கரெக்ட். அடுத்து யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ் கேன் பி 5 வருமானு கேட்டிங்கன்னா யூனிட் டிஜிட் ஆஃப் 5 வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ இது 5 ஆயிரும். சரி, ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்கலாம்னா சி ஆப்ஷன் 1 and 3 இருக்கலாமா? இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 1 and 3. நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2023ல கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் அதாவது நமக்கு என்ன சொல்றாங்க 57242 பவர் 97 9 into 7 into 5 into 3 into 1 சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் இதில் எப்படி சொல்றாங்கன்னா 57242 பவர்ல என்ன சொல்லியிருக்காங்க 5 into 7 into 9 into 7 into 5 into 3 into 1. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வந்துக்கலாம்? 9 into 7 into 5 into 3 into 1ன்னு சொல்லிடலாம். அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 945 சொல்லிடலாம். ஆனால் நமக்கு எதில் பார்க்க போகிறோம்? இதோட யூனிட் வேல்யூ மட்டும் தான் நம்ம எப்பயுமே பார்ப்போம், ரைட்டா? அப்போ இது எப்படி இருக்கலாம்? 2 power 945 சொல்லிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதோட ரிப்பீட்டேஷன் வேல்யூ, அதாவது என்ன சொல்லலாம்? சைக்ளிசிட்டி ஆஃப் 2, ஓகேவா? 4 வேல்யூஸ், அது என்ன சொல்லலாம்? 2 4 8 6. இதோட பவர் எதால டிவைட் பண்ணோம்? 4ஆல டிவைட் பண்ணலாமா? 4ஓட டிவிசிபிலிட்டி என்ன சொல்லலாம்? டிவிசிபிள் பை 4ன்னு எடுத்துக்கிட்டோமா? லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தா போதுமா? அப்போ 45 டிவைடட் பை 4ன்னு போடுவோம். அப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? ரிமைண்டர் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 வரும். ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா இதோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா நமக்கு ஷார்ட்டாக ஆன்சர் போடணும்னா எப்படி எடுத்துக்க போகிறோம்? அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துப்போம், ஓகேவா? அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன இருக்கலாம்? இதோட யூனிட் டிஜிட்டோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? 2ஆ இருக்கும். நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது அதர் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின், எப்படி போடலான்றது பார்க்கலாம். வாட் இஸ் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர்? என்ன சொல்லியிருக்காங்க? 3 power 39 minus 3 power 15 கொடுத்துருக்காங்க. 3ஓட சைக்கிளிஸ்டிக் வேல்யூ பார்க்கலாமா? ரிப்பீட்டேஷன் ஆஃப் 3. ரிப்பீட்டேஷன் ஆஃப் 3 என்னும்போது நம்ம சொல்லலாம் 3ன்னு சொல்லலாம், 9 சொல்லலாம், 7 சொல்லலாம், 1 சொல்லலாம். அப்போ நம்ம பவரை 4ஆல டிவைட் பண்ணோமா? அப்போ 99 டிவைடட் பை 4ன்னு போடலாம், 50 டிவைடட் பை 4ன்னு சொல்லலாம். இது போடும்போது ரிமைண்டர் 2 வந்திருக்கும். இதை நான் 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடலாம்? ரிமைண்டர் ஈக்குவல் டு 3 வரும். ஓகே, ரிமைண்டர் 3. ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கலாம்? 3ஓட பவரில் ரிமைண்டர் 3ன்னு வந்திருந்தா யூனிட் டிஜிட் என்ன வரும்? 3 39 99 மைனஸ் 3 பவர் 50 என்ன சொல்லலாம்? இதோட யூனிட் டிஜிட் நம்ம தான் ரிமைண்டர் 3 வந்தால் தேர்ட் வேல்யூ, அப்போ நமக்கு 7 மைனஸ் அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதோட வேல்யூ 2ன்னு வந்திருக்கு. அப்போ 2ன்னு வந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? நமக்கு 9ன்னு போடும். கரெக்டுங்களா? இதோட யூனிட் டிஜிட். அப்போ நம்ம ஆன்சர் எப்படி போடலாம்? மேலே இருக்கிற வேல்யூ யூனிட் டிஜிட் 7 இருந்திருக்கும். அப்போ இதுலேருந்து லெஸ் பண்ணோம்னா நமக்கு எப்படி போட்டுருக்கலாம்? 17 மைனஸ் 9ன்னு போட்டுருக்கலாம். அப்போ நம்மளோட வேல்யூ என்ன இருக்கும்? 17ல 9 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? 8 இருக்கும். அப்போ இதோட யூனிட் டிஜிட் நமக்கு என்ன இருக்கலாம்? 8ஆக இருக்கும். ஏன்னா நமக்கு இது லார்ஜஸ்ட் நம்பர்.
அப்போ 7 இருக்குன்னா பக்கத்தில் 7ஆல் 9 டிவைட் பண்ண முடியாதுன்னும் போது நமக்கு என்ன வந்திருக்கும்? அப்போ பக்கத்தில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம் 17 இருக்கும். அப்போ 17 மைனஸ் 9 போடும்போது யூனிட் டிஜிட் 8 வரும். அப்போ ஆன்சர் நோட் பண்ணிக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. த டிஜிட் இன் தி யூனிட் பிளேஸ் ஆஃப் த ரிசல்ட்டிங் நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதாவது 234 234 பவர் 100 234 பவர் 101 சொல்லியிருக்கேன். இது எப்படின்னு போடலாம். இதில் நமக்கு இதோட ரிப்பீட்டேஷன் வேல்யூ என்ன சொல்லலாம்? இது 4ஓட பவர், அதாவது ரிப்பீட்டேஷன் ஆஃப் 4 ஆஃப் 4. இதுக்கு எப்படி சொல்லலாம்? 4ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 6ன்னு வரும். பாருன்னா 4 4 16 16 இன்ட்டு 4ன்னு பார்த்தா நமக்கு 64. அப்போ 4ஓட ரிப்பீட்டேஷன் 4646 தான் வரும். அப்போ நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதோட ஷார்ட்கட் என்ன சொல்லும்? 4ஓட பவரில் ஆட் நம்பராக இருக்கலாம், இல்லைனா 4ஓட பவரில் ஈவனாக இருக்கலாம். ஈவனாக இருந்தால் நமக்கு யூனிட் டிஜிட் 6ன்னு முடியும், ஆடுன்னு இருந்தால் 4ன்னு முடியும். அப்போ யோசிங்க பார்க்கலாம். அதாவது 2 3 4 பவர் 100 ப்ளஸ் 2 3 4 பவர் 101. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 4 பவர் 100ன்னு சொல்லிக்கலாம், ப்ளஸ் 4 பவர் 101ன்னு சொல்லிடலாம். அப்போ இது எப்படி எழுதும்? 4ஓட பவரில் ஈவன் நம்பராக இருக்கும்போது நமக்கு 6ன்னு வந்திருக்கும். அதே 4ஓட பவரில் ஆட் நம்பராக இருக்கும்போது 4ன்னு வந்துடலாம். இது ரெண்டும் ஆட் பண்ண 10. அப்போ நம்மளோட யூனிட் டிஜிட்ஸ் நமக்கு என்ன வரும்? யூனிட் டிஜிட்ஸ் ஆர் 0ன்னு வந்துடும். அப்போ ஆப்ஷன் 0 இருக்கா பாருங்க, ஆன்சர் இருக்கு டி ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, அதர் எக்ஸாம் சொல்லுது. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நமக்கு 7ஓட பவர்ல கொடுத்துருக்காங்க. சைக்கிளிசிட்டி ஆஃப் 7 பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ சைக்கிளிசிட்டி ஆஃப் 7 இது எப்படி இருக்கலாம்? அந்த யூனிட் டிஜிட் 7ஆ வரலாம், 9 வரும், அடுத்தது 3 வரும், 1 வரும். இதுதான் சைக்கிளிசிட்டி. ஓகே, 7 9 3 1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பவர், அதாவது 17 பவர் 256 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 7 பவர் 256ன்னு எழுதும். ஆனால் 256 டிவைட் பண்ணலாமா? 256 4ஆல் டிவைட் பண்ணுமா, ரிமைண்டர் நமக்கு என்ன வரலாம்? அப்போ இது 4ஆல் டிவைட் பண்ணும்போது 24க்கு நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வந்துடும்? 24னா 6, அடுத்து பேலன்ஸ் 1 இருக்கும் 4, 64, ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் 0னா லாஸ்ட் வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? அப்போ யூனிட் டிஜிட் ஈக்குவல் டு ரிமைண்டர் 0னா லாஸ்ட் சைக்கிளிஸ்டிக் வேல்யூ ஆஃப் லாஸ்ட் வேல்யூ. லாஸ்ட் வேல்யூ நம்ம என்ன சொல்லிடும்? அதாவது நமக்கு 7 பவர் 0 ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கும்? அதாவது ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அப்போ இது மாதிரி எழுத வேண்டாம். 7 பவரில் இருக்கும்போது லாஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? ரிப்பீட்டேஷனில் 1ன்னு இருக்குது. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1ன்னு எடுத்துக்கலாம். இது தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4. ஃபோர்த் கொஸ்டின் போகும்போது என்ன சொல்லிக்கிற பாருங்க, இந்த டிஜிட் இன் தி யூனிட் பிளேஸ் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன சொல்றாங்க? 81 இன்ட்டு 82 இன்ட்டு 83 இன்ட்டு 84 இன்ட்டு 85 இன்ட்டு அப் டு 99 வரையும் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன சொல்றாங்க? 81 இன்ட்டு 82 இன்ட்டு 83 இன்ட்டு 84 இன்ட்டு 85 இன்ட்டு 86 இன்ட்டு 87 இன்ட்டு 88ன்னு சொல்லலாம், இன்ட்டு 89 இன்ட்டு 90 91 இன்ட்டு 92 இன்ட்டு 93 இன்ட்டு 94 இன்ட்டு 95 இன்ட்டு 96 இன்ட்டு 97 இன்ட்டு 98 இன்ட்டு 99. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 5ஓட பார்ப்பேன். ஈச் யூனிட் டிஜிட்ஸ் pair of 2 and 5, 1 ட்ரைலிங் 0ன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு பாருங்க, இதோட கொஸ்டின் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 82ன்னு இருக்கு. 85 லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன? 2 and 5 மல்டிப்ளை பண்ணாமல் 10ன்னு வந்திருக்கும். அடுத்தது பாருங்க 2 and 5ன்னு பாருங்க, அப்போ 10ன்னு வந்துடும். அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண எனக்கு மினிமம் லாஸ்ட் டிஜிட் என்ன தான் கம்ப்ளீட் ஆகும்? 0 தான் கம்ப்ளீட் ஆகும்ன்றது கிளாரிட்டி இருந்தால் போதும். அப்போ இதோட யூனிட் டிஜிட் ஈக்குவல் டு என்ன? அப்போ லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக நமக்கு 0வா இருக்கும். அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன்ல லாஸ்ட் டிஜிட் என்ன வரலாம்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன? லாஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு 0. அப்போ ஆன்சர் இருக்கா பாருங்க, ஏ ஆப்ஷன் இருக்கு, 0 நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கலாம். சரி, நோட் பண்ணிக்கோங்க. 4 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆச்சா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது 8ஓட பவர்ல கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 14 கொடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுல 14. இந்த கொஸ்டின் நமக்கு என்ன சொல்றேன்னா, வாட் இஸ் த டிஜிட் அட் யூனிட் பிளேசஸ் இன், அதாவது 878 பவர் 25 சொல்லியிருக்காங்க. 8ஓட பவர்ல இருக்கு. சைக்கிளிசிட்டி, அதாவது சைக்கிளிசிட்டி ஆஃப் 8ன்னு போடலாமா? அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரலாம்?
8ன்னு வரும், அடுத்து 4ன்னு வந்திருக்கும், அடுத்து 2ன்னு வரும், அடுத்து 6ன்னு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பவரை எதால டிவைட் பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணலாமா? 25 டிவைடட் பை 4ன்னு சொல்லலாம். 25 டிவைடட் பை 4ன்னு போட்டோமா, நமக்கு ரிமைண்டர் என்ன வந்துரும்? 1ன்னு வரும். ரிமைண்டர் 1 வருதுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ. சைக்ளிசிட்டி ஆஃப் 8ல நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு 8. அப்ப ஆன்சர் என்ன வரலாம், நமக்கு இதோட ஆன்சர் 8ன்னு இருக்கும். இதோட யூனிட் டிஜிட் நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் 8. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15th கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. வாட் இஸ் த டிஜிட் இன் தி யூனிட் பிளேசஸ் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பவர் 2 அடுத்து பவர் 100. அப்ப என்ன சொல்லலாம், இது சிம்பிளை பண்ணுமா, 2 பவர் எப்படி எழுதிக்கலாம், 2 பவர் 200ன்னு எழுதிக்கலாம், 2 பவர் 200ன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லையா என்ன பண்ணலாம், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 4 பவர் 100ன்னு எழுதலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணாலும் பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ இப்போ 2 வியூஸ் எனக்கு இருக்கு, இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம், இது மாதிரியும் சால்வ் பண்ணலாம். ஆனால் 4ஓட பவரில் எப்படி பார்க்கலாம், 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இருக்கும், 2க்கு ஷார்ட்கட் இருக்கும். 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஓட பவரில் ஆட் 4ஓட பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட நம்பர் என்ன இருக்கும், 6 இருக்கும். ஆனால் 2ஓட பவரில் வரும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்கலாம், யூனிட் டிஜிட், அதாவது 2486 ரிப்பிட்டேஷன், அதாவது சைக்ளிசிட்டி ஆஃப் 4. ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன பார்க்கலாம்னா 2ஓட பவரில் வரும்போது நம்ம 200 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரும். அப்போ லாஸ்ட் டிஜிட், லாஸ்ட் ரிப்பீட் சைக்ளிஸ்டிக் வேல்யூ, சைக்ளிசிட்டி வேல்யூ என்ன சொல்லிடலாம், 6ன்னு வந்துடும். அப்படி இல்லைனா நமக்கு இதோட பவர் என்ன இருக்கு, 4ஓட பவரில் ஈவன் வந்திருக்குன்னா அதோட யூனிட் டிஜிட் என்ன சொல்லலாம், வந்து 4ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த 2 கேட்டகரியிலையுமே நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இது மாதிரி யோசிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன இருக்கலாம், 6ஆக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு யூனிட் டிஜிட் இன் தி 17 பவர் 174 இஸ் 7 சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் எனி 2 ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 8ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் 1 to ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் மேக் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்றாங்க. அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குமா அப்படின்னு செக் பண்ண போறோம். இது வந்து ஆல்ரெடி நமக்கு சீரியஸ்ல கேட்ட கொஸ்டின் தான், எப்படி போலான்னு பார்க்கலாம். இப்போ இதுல 7th கொஸ்டினா, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், 17 பவர் 174 என்ன சொல்ற, யூனிட் டிஜிட் வந்து நமக்கு என்ன வருமாமா, 7 கொடுத்துருக்காங்க. கரெக்டானு செக் பண்ணலாம். 7ஓட ரிப்பீட்டேஷன் என்ன வந்துடலாம், சைக்ளிசிட்டி ஆஃப் 7 என்ன வரலாம், இது வந்து 7 வரலாம், 9 வந்திருக்கலாம், அடுத்து 3ன்னு வரும், 1ன்னு வரும். அப்போ மேல இருக்க பவர் என்ன பண்ணலாம், 174 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரலாம், ரிமைண்டர் 16 1 14 போச்சுன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு 2ன்னு வந்துருக்கும். ரிமைண்டர் 2 வந்தா யூனிட் டிஜிட் என்ன சொல்லிடலாம், 9 தான் யூனிட் டிஜிட். ஆனால் இங்கே என்னன்னு சொல்லிருக்கேன், 7 கொடுத்தனால அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அடுத்த கொஸ்டின், அடுத்த ஸ்டேட்மெண்ட் போலாமா, செகண்ட் ஒன் என்ன சொல்றேன்னா, அதாவது கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் சொல்றாங்க, 2 ஆட் நம்பர்ஸ், அதாவது கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் பார்க்கலாமா. 2 கொஸ்டினுமே கொடுத்தனால கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எடுத்தாலும் சரி, ஆட் நம்பர்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு இஷ்யூ இல்லை. ஓகேவா? consecutive நம்பர்ஸ்னு எடுத்தாலும் ஒரு இஷ்யூ இல்லை, ஆட் நம்பர்ஸ்னு எடுத்தாலும் ஒரு இஷ்யூ இல்லை. எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு இருக்கலாம், அடுத்து எக்ஸ் பிளஸ் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 நம்பரை என்ன பண்ணோம்னா, அதாவது ஸ்கொயர் எனி 2 நம்பர்ஸ், அதாவது நம்ம இதுக்கு 2க்கும் டிஃபரன்ஸ் ஃபைன் பண்ணணும். அது எப்படி இருக்கணும், அந்த அந்த 2 நம்பர்ஸும் ஸ்கொயர் பண்ணும்போது அது 8ஆல டிவிஷன் பார்க்க மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், டிஃபரன்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணலாமா. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், மைனஸ் நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ் ஸ்கொயர். இதை சிம்பிளை பண்ணால் என்ன வரும்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன வந்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கலாம், அதாவது நமக்கு
4x + 4ன்னு வந்துரும். இப்ப இது ரெண்டுலயும் காமனா என்ன பண்ணலாம்? 4 எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கலாம்? x + 1ன்னு இருக்கு. x ஓட வேல்யூ நீங்க அதாவது நமக்கு ஒரு நேச்சுரல் நம்பர்ஸா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? அந்த நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கும்போது கண்டிப்பா எதோட டிவிசிபிளா இருக்கலாம்? 4ஓட மல்டிபிள்ஸா வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு அது ஒரு இன்டிஜர்ஸா இருக்கும்போது x is a integers. ஓகே, அப்ப x is வந்து இன்டிஜர்ஸா இருந்தா இன்டிஜர்ஸா இருக்கும்போது அந்த நம்பர் எதோட மல்டிபிள் வரும்? 4ஓட மல்டிப்ளிகேஷன் வரும். 4ஓட மல்டிப்ளிகேஷன் வரும்போது இன்டிஜர்ஸ் மீன்ஸ் 1, அதாவது நம்ம 1 2 3ன்னு பார்த்தோமா, அப்போ 8 ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துரும். அப்ப கண்டிப்பா அந்த நம்பர் எதோட டிவிசிபிலிட்டியா இருக்கலாம்? 8ஓட டிவிசிபிலிட்டியா இருக்கலாமா? கண்டிப்பா இந்த நம்பர் 8ஓட டிவிசிபிலிட்டியா இருக்கும். x ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம்? 1 2 3 4 இது மாதிரி எனி வேல்யூ இருந்தாலும். அடுத்த நம்பர் பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட் பண்ணும் ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ என்ன சொல்லலாம்? இது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2, இது ரெண்டும் நீங்க நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வருமான்னு பாக்குறீங்க. அப்போ எப்படி போடலாம் இந்த நம்பர்? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டோம். மல்டிப்ளை பண்ணா 1 வரணும், ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? ஆட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரணும்? 1 வரணும், ஆட் பண்ணா 2 வரணும்னா என்ன சொல்லலாம்? 1 × 1 1 × 1 மல்டிப்ளை பண்ணா அப்போ நமக்கு என்ன வரும்? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கலாம், இன்னொரு வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கலாம். அப்போ இது ரெண்டும் போடும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு சொல்லிடலாமா? அப்போ இந்த நம்பர் கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். அப்போ இந்த நம்பர் கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு இதோட ஆன்சர் நம்ம என்ன சொல்லலாம்? செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் கரெக்ட், செகண்ட் ஒன்னும் கரெக்ட். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு சி ஆப்ஷன் இருக்கா பாருங்க. 2 and 3 ஒன்லி ஆர் கரெக்ட். இதுக்கு மட்டும் யூனிட் டிஜிட் 9 வந்திருக்கும். ஓகேவா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட யூனிட் டிஜிட்ஸ் எப்படி பார்க்கலாம்ன்றது பாருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான், எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இங்க என்ன சொல்லிடலாம்? வாட் இஸ் த டிஜிட் அட் 100th பிளேஸ் ஆஃப் வேல்யூ? ஓகே, இங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? 100th பிளேஸ், 100th பிளேஸ் ஆஃப் தி நம்பர் 25/10ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் ஆன்சர் இருக்கும். என்ன இருக்கலாம்னா, அதாவது 25 பவர்ல ஒரு அதாவது n வேல்யூ வருதுன்னு வச்சு 25 பவர் n பவர் அதோட n ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கலாம்னா, n எப்படி இருக்கும்? அதாவது 2ஆ இருக்கலாம், இல்ல கிரேட்டர் தான் வச்சுக்கலாம். என்னோட வேல்யூ 2ஓட அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல்ட்டா இருக்கலாம். 2 ஆர் 2 and 3, அதாவது நமக்கு 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், எக்ஸெட்ரா போகும். ஓகே, எண்ட்ஸ் நமக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா, எண்ட்ஸ் வித் நமக்கு எப்பயுமே என்ன வரும்? 625 தான் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லுறேன். அப்ப 625ல கம்ப்ளீட் ஆகுதுன்னா, அப்ப இந்த டேர்ம்ஸ் வருதுன்னா வச்சுக்கோ, அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? யூனிட் பிளேஸ். யூனிட் பிளேஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100th பிளேஸ். இதோட வேல்யூ என்ன சொல்லிடலாம்? அப்ப இதோட வேல்யூ எனக்கு 5ன்னு வந்திருக்கும், இங்க 2ன்னு வந்திருக்கும், 6ன்னு வந்திருக்கும். ஆனா இங்க 100th பிளேஸ் வேல்யூ என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, இதோட மல்டிப்ளிகேஷன்ல கண்டிப்பா 225/10ன்னு போடும்போது நமக்கு லாஸ்டா வேல்யூ என்ன வந்திருக்கும்? 625 தான் கம்ப்ளீட் ஆகும். 100th பிளேஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடலாம்? 6ன்னு வரும். அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு 6. நோட் பண்ணிக்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 16th கொஸ்டின். இது எப்படி சொல்லியிருக்காங்க? அதாவது இது அதே தான் கேட்குறாங்க. 225/14 கொடுக்குறாங்க. அப்ப நான் இதை எப்படி எடுத்துக்கலாம்? 25/14 எடுத்துக்கலாம். அப்ப இதை சிம்பிளை பண்ணும்போது லாஸ்ட் 3 டிஜிட் என்னவா இருக்கலாம்? லாஸ்ட் 3 டிஜிட் நமக்கு என்ன இருக்கும்? 625ன்னு இருக்கும். அப்ப 100th பிளேஸ் வேல்யூ என்ன இருக்கலாம்? 100th பிளேஸ் வேல்யூ ஈக்குவல் டு 6. அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடலாம்? 6ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். எப்படின்றது பாருங்க. நமக்கு அதாவது லாஸ்ட் அதாவது நம்ம என்ன சொல்லலாம்? இதுல கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்னு கேட்கலாம், லாஸ்ட் இல்லைன்னா யூனிட் டிஜிட். அப்படி இருக்கும்போது நம்ம டேக் யூனிட் வேல்யூஸ். யூனிட் வேல்யூஸ். அதே லாஸ்ட் 2 டிஜிட்னு போட்டா 2 டிஜிட். என்ன சொல்லலாம்? எப்படி இருக்கலாம்? லாஸ்ட் 2 வேல்யூ ஈச் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்.
அண்ட் சிம்பிளிஃபை. அதே லாஸ்ட் 3 டிஜிட்னு கேட்டா என்ன எடுத்துக்கலாம்? கேட்டா அதே விட ஈச்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்கலாம். ஓகே. அப்ப ஆன்சர் என்ன சொல்லலாம்? 4 3 2 1 0 1 2 3 4 5 9 8 7 6 6 7 8 9. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பார்ப்போம். ஆனா லாஸ்ட் 3 டிஜிட் இதில் நமக்கு ஏற்றினால லாஸ்ட் 3 டிஜிட் நமக்கு ஃபைன் பண்ண சொன்னாலும் என்ன பண்ணா போதும்? ஒவ்வொன்றுலையுமே லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்க போதும். அப்போ இதில் லாஸ்ட் 3 டிஜிட், இதில் லாஸ்ட் 3 டிஜிட். அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்? இதில் போடும்போது நமக்கு 345 இன்ட்டு 789. இதை ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணோமா நமக்கு ஆன்சர் என்ன வரலாம்? 272205 வந்துடும். அப்போ இதோடைய லாஸ்ட் 3 டிஜிட் தான் மல்டிப்ளிகேஷன்ல கேட்குறாங்க. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? இதோட ஆன்சர் ஈக்குவல் டு லாஸ்ட் 3 digit of the multiplication is 205. அப்போ ஆன்சர் இருக்கா பாருங்க, 205 இருக்கு. ஓகேவா? இதோட நமக்கு என்ன கம்ப்ளீட் ஆச்சு? யூனிட் டிஜிட்டோடைய சாப்டர் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. இதை தாண்டி வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.